சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். திமுக தலைவரின் கதை முடிந்தது. விஜயின் ஆட்சியை கவிழ்க்க பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவரும் திருச்சியை சேர்ந்தவருமான நரேஷ் வீட்டில் இருந்து கத்தையாக ரூபாய் 13 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. திருச்சியில் உள்ள நரேஷ் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையின் போது இந்த பணம் கைப்பற்றப்பட்டிருக்கதாகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆவணங்கள், சொத்து ஆவணம் என மொத்தம் 100கணக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. உளுந்தூர்பேட்டை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா என்பவர் என்னை திருநாவுக்கரசர் என்பவர் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் சட்டசபையில் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்படும் தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக ரூபாய் 35 கோடி வரை பேரம் பேசினார் என்றும் அப்படி இல்லை என்றால் குடும்பத்தை கொன்று விடுவேன் என்ற வகையில் மிரட்டியதாகவும் பரபரப்பு புகார் ஒன்றினை சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்தார். இது தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து யூடியூபர் திருநாவுக்கரசு, அவரது கார் டிரைவர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நரேஷ் என்பவர் உள்ளிட்ட மொத்தம் 9 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் நரேஷ் தான் இந்த சதி திட்டத்திற்கு இடைத்தரகராக இரு பக்கமும் இருந்தார் என்கின்ற விவரம் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து திருச்சியில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் அவரது வீட்டில் இருந்து கத்தையாக கணக்கில் வராத ரூபாய் 13 லட்சம் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதே போன்று அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் சொத்து ஆவணங்கள், ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எந்தெந்த எம்எல்ஏக்களிடம் பேச வேண்டும் என்பது தொடர்பான ஆவணங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் ஆவணங்கள் என மொத்தம் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களோ தற்போது லண்டன் பயணம் சென்றுள்ளார். தன்னுடைய பேரன் பட்டமளிப்பு விழாவிற்காக சென்றதாக கண் துடைப்பிற்காக சொல்லிவிட்டு அங்கு திமுகவில் பல்வேறு மூத்த அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளை மாற்றம் செய்வதற்கான முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறாராம். மேலும் தாவேகா ஆட்சி என்பது அமையாது, திமுக தான் மீண்டும் தமிழகத்தில் மலரும், திமுக திராவிட மாடல் ஆட்சி 2.0வை கொண்டு வரலாம், கலைஞர் அவர்களால் செய்ய முடியாததை நாம் செய்யலாம் என கனவு காண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு பேரிடியாக 2 வருடம் உருவான கட்சி வெற்றி அடைந்தது. தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றார். மேலும் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளும் சொல்லிக்கொள்ளாமல் தாவேகா பக்கம் தாவிவிட்டது. திருமாவளவன், IUML, ஏன் வைகோ போன்ற மிக முக்கியமானவர்கள் அனைவருமே திமுக கூட்டணியை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இப்படி இருக்க உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் எப்படியாவது தாவேகா ஆட்சியை கலைத்துவிட வேண்டும் என பல்வேறு கட்ட பேரங்களை பேச சொல்லி செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, KN நேரு போன்றோருக்கு அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்த பணம் தான் இந்த 13 லட்சம். மேலும் யார் யாருக்கு குதிரை பேரம் பேச வேண்டும் என லிஸ்ட் போட்டு தந்ததாகவும் அந்த லிஸ்ட் தான் தற்போது போலீசார் கைப்பற்றி இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. லண்டன் சென்றிருந்த ஸ்டாலினுக்கு பேரிடியாக இந்த செய்தி இருந்ததாம். மேலும் திமுக தலைவருடைய கதையே முடியும் நிலைமைக்கு வந்து விட்டது. தொடர்ந்து அவரும் தற்போது இந்தியாவுக்கு திரும்ப இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு.
தற்போது இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் தலைமறைவாக இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக போலீசார் சம்மனும் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் ஆஜராகவில்லை. ஒருவேளை இவர்கள் கப்பலில் தப்பிச் சென்று ஏதாவது தீவில் பதுங்கி இருப்பார்களா, இல்லையென்றால் யாருடைய பண்ணை வீட்டிலாவது பதுங்கி இருப்பார்களா என்ற சந்தேகத்தின் பேரில்தான் தற்போது அனைத்து மாஜி அமைச்சர்கள் வீட்டிலும் போலீசார் ரெய்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் செந்தில் பாலாஜி எங்கு என்று தெரியவில்லை. அவருடைய லாயரை வைத்து தற்போது முன்ஜாமீன் அப்ளை செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி என்கின்ற தகவலும் நேற்று இணையத்தில் வந்தது. தொடர்ந்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என கோர்ட்டும் உத்தரவை பிறப்பித்திருக்கிறதாம். இதனால் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக் குமாரும் எந்த இடத்தில் பார்த்தாலும் உடனே அவரை கைது செய்ய வேண்டும் என அனைத்து இடத்திலும் தேடப்படும் குற்றவாளி லுக் அவுட் நோட்டீஸை காவல்துறை அனைத்து இடத்திலும் ஒட்டி வைத்திருக்கிறார்கள். இதனால் தான் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரது கதை முடிந்த மாதிரி ஆனதாக சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது அவரது வீட்டில் நடத்திய சோதனையில் சொத்து ஆவணங்கள், ஆட்சியை கவிழ்ப்பதற்காக எவ்வளவு தர வேண்டும், யார் யாரிடம் பேச வேண்டும் என்பது தொடர்பான ஆவணங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் ஆவணங்கள் என மொத்தம் 100க்கும் மேற்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த ஆவணங்களை எல்லாம் போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கார். நரேஷ் போலீசார் நடத்திய விசாரணையின் போது செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் சொல்லிதான் இதனை செய்ததாக வாக்குமூலத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். விஜய் ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பாக முதலில் அசோக் குமார் நரேஷை தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியே ஆக வேண்டும் என அசோக் குமார் நரேஷிடம் சொல்லியிருந்தாராம். மேலும் இதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எனவும் இதற்கான பணத்தை ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் தர தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து நரேஷ் திருநாவுக்கரசின் கார் டிரைவர் கிருஷ்ணரிடம் பேசியிருக்கிறார். இதன் பின்னர் சென்னை கிண்டியில உள்ள ஒரு விடுதியில திருநாவுக்கரசை நரேஷ் சந்தித்து பேசியிருக்கிறார். இவர்கள் இருவரும் ஒரு வார காலம் தங்கி இருந்து இந்த சதி திட்டத்தினை தீட்டி இருக்கிறாங்க. நரேஷிடம் கரூரை சேர்ந்த கார்த்தி, அதிபன் ஆகியோரை அறிமுகம் செய்த அசோக் குமார் இனி எது வேண்டுமானாலும் இவர்களை தொடர்பு கொண்டுங்கள் என சொல்லியிருக்கிறார். இதன் பிறகுதான் நரேஷும் திருநாவுக்கரசும் சேர்ந்து தாவேகா எம்எல்ஏவிடம் பேசியிருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் மது போதையில் இருந்தபோது திருநாவுக்கரசு ஊத்தங்குறை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேசியிருக்கிறார். அப்போது இளையராஜா இதனை கால் ரெக்கார்ட் செய்து கொண்டு போலீசில் புகார் அளித்திருக்கிறார். தற்போது நரேஷ் வீட்டில் 13 லட்சம் ரொக்கம், 100கணக்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இது மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் திமுகவின் எதிர்காலம் என்னவாகும்? இனி திமுக எழுந்து நிற்கவே முடியுமா? இடைத்தேர்தலிலும் வெற்றி அடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.